இரவு வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தாவேகா திட்டவட்டம். திருச்செந்தூர் கோயில் யானை தாக்கியதில் பாகன் உள்ளிட்ட 2 பேர் பலி என பரபரப்புகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மெட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை மிதித்து பாகன் உள்ளிட்ட 2 பேர் இன்று உயிரிழப்பு. பழம் கொடுக்க முயற்சித்த போது திடீரென தாக்கியதால் அதிர்ச்சி. உயிரிழந்தவர்களின் உடல்களை கண்டு கதறி எழுத உறவினர்கள். 2026-27 ஆண்டுக்கான மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை 50% உயர்த்தி வழங்க வேண்டும். நிதி ஆணைய குழுவிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வலியுறுத்தல். இயற்கை பேரிடரை சந்திக்கும் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை எனவும் குற்றச்சாட்டு. அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி என உண்மைக்கு புறம்பான தகவல் பரவி வருகிறது. மறுப்பு தெரிவித்து தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று பரபரப்பு அறிக்கை. பெரும்பான்மை பலத்தோடு வென்று அரசமைப்பதே குறிக்கோள் எனவும் திட்டவட்டம். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகை கஸ்தூரி ஜாமீன் கோரி சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல். வரும் 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட நிலையில் இன்று முறையீடு. மகாராஷ்டிராவில் அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் ஓய்ந்தது. நாளை மறுதினம் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். இலங்கையின் புதிய பிரதமராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று பதவியேற்பு. அமைச்சரவையில் நிதி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகள் அதிபர் அனுரகுமார திசநாயக்கவிடம் ஒப்படைப்பு. திருச்செந்தூர் முருகன் கோயில் யானை தெய்வானை பாகன் உள்ளிட்ட 2 பேரை காலால் மிதித்துக் கொன்ற சம்பவம் இன்று அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யானை திடீரென ஆக்ரோஷமடைந்தது ஏன் என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை அங்கு நடைபெறும் திருவிழாக்கள், சுவாமி வீதி உலாக்களில் பங்கேற்று வருகிறது. மிகவும் சாதுவான குணம் கொண்ட தெய்வானைக்கு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தேங்காய் பழம் கொடுத்து ஆசி பெறுவதோடு அதனுடன் செல்ஃபியும் எடுத்து மகிழ்வது வழக்கம். இன்றைய தினம் வழக்கம் போல் கோவில் வளாகத்தில் உள்ள கட்டடத்தில் தெய்வானையை பராமரிக்கும் பணியில் பாகன்கள் ஈடுபட்டுள்ளனர். அப்போது திடீரென ஆக்ரோஷமான தெய்வானை பாகன் உதயகுமார் மற்றும் கோவிலுக்கு வந்திருந்த அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோரை காலால் மிதித்து தாக்கியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சக பாகன்கள் தெய்வானையை சமாதானப்படுத்தி படுகாயமடைந்த இருவரையும் பக்தர்கள் உதவியுடன் மீட்டனர். ஆனால் பாகன் உதயகுமார் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிசுபாலன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூரைச் சேர்ந்த பக்தர் அருள் ஆனந்திடம் பேசினோம். உதயன் தடுக்க போயிருக்காப்ல. தடுக்க போன இடத்துல யானைக்கு கோவம் வந்திருக்கு, அவ்வளவுதான். யானை ராதானை உள்ள போய் பார்த்துருக்காரு. அதுக்கு மதம் பிடிச்சா ராதானை உடனே சொல்லிடுவாரு. ராதானை அவங்க ஒரு பெரிய யானை பார்க்கணும், அவங்களும் அதே மாதிரி சொன்னோடனே கேட்கும். தெய்வானை ஆக்ரோஷமாக காணப்பட்டதால் அதனை அறையில் வைத்து வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். ராமசுந்தரம், இந்த சம்பவத்தை தொடர்ந்து பக்தர்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்களா? தற்போது அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை மிதித்து கோவில் பாகன் மற்றும் அவரது உறவினர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட வன அலுவலர், திருச்செந்தூர் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் தொடர் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த யானை கட்டப்பட்டிருந்த இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த கோவில் வளாகத்தில் இருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவிலில் சிறப்பு பரிகார பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு 45 நிமிடங்கள் கோவில் நடை அடைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பூஜைகளுக்கு பின்னர் கோவிலில் பக்தர்கள் வழக்கமான தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் படக்காட்சிகளை பயன்படுத்த தனுஷ் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அந்த காட்சிகள் நீக்கப்படாமலேயே ஆவணப்படம் இன்று வெளியிடப்பட்டது. இதையடுத்து நஷ்டஈடு கேட்டு நயன்தாரா மீது வழக்கு தொடர தனுஷ் தரப்பு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் நடிகை நயன்தாராவின் ஆவணப்படம் அவரது 40வது பிறந்த நாளான இன்று நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் சினிமா பயணம், காதல், பிரேக்கப் சர்ச்சை, திருமண வாழ்க்கை, குழந்தைகள் என பல்வேறு விஷயங்கள் குறித்து நயன்தாரா மனம் திறந்துள்ளார். முன்னதாக ஆவணப்படத்தில் நானும் ரவுடிதான் பட காட்சிகளை பயன்படுத்த நடிகர் தனுஷ் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் 3 வினாடி காட்சிக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதாகவும் நயன்தாரா குற்றம் சாட்டியது தமிழ் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இருந்தபோதும் தனுஷ் தரப்பின் கடும் எதிர்ப்பையும் மீறி நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு தள காட்சிகள் ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ளன. இதையடுத்து நயன்தாரா மீது 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர வழக்கறிஞர்களுடன் நடிகர் தனுஷ் தரப்பில் வழக்கு தொடர முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைக்கும் என்ற தகவல் உண்மைக்கு புறம்பானது என தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அரசியல் விமர்சகரிடம் பேசினோம். தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் பிரகாஷ் மற்றும் நிர்மல். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் திமுக பாஜகவை நேரடியாக விமர்சித்த விஜய் அதிமுகவை விமர்சிக்காதது அரசியல் களத்தில் கவனம் பெற்றது. மறுபுறம் விஜயை விமர்சிக்க வேண்டாம் என அதிமுக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமியும் அண்மையில் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தாவேகா இடையே கூட்டணி உருவாகலாம் என தகவல்கள் வெளியாகி வந்தன. இந்நிலையில் விஜய் ஒப்புதலோடு தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி என பரவும் தகவல் முற்றிலும் தவறானது, அடிப்படை ஆதாரமற்றது என திட்டவட்டமாக மறுத்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கான வியூகங்களை வகுத்து வருவதாகவும் பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைப்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோள் எனவும் ஆனந்த் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தாவேகா அறிவித்திருப்பது குறித்து அரசியல் விமர்சகர் கலையிடம் பேசினோம். திமுகவும் அதிமுகவும் தான் 70% வாக்குகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கிறார்கள். மீதமுள்ள 30-35% வாக்குகளை தான் மற்ற அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தங்களுக்குள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைமை தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார். அதிமுக சேருவது தான் கடைசி ஆப்ஷனாக வச்சிருப்பாரு. ஆனால் இப்போதைக்கு எங்கள் தலைமையில் தான் ஆட்சின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அந்த அறிக்கையிலேயே பின்பகுதியில் அவர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதியான விஷயமா இருக்கும்னு எனக்கு தெரியல. அப்படியே அவர்கள் இடையில ஒரு 2 கட்சி அவங்களோட ஒரு கட்சி 2 கட்சி போய் சேர்ந்தாங்கன்னா திமுகல இருந்தோ பாஜக இருந்து அது அதிமுகவுக்கு லாபமா முடியும். அதே சமயம் யார் யாருடன் கூட்டணி வைத்தாலும் தங்களுக்கு கவலை இல்லை என்றும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்றும் சீமான் கூறியுள்ளார். 26ல் நாங்கள் 234 தொகுதியில் தனித்து போட்டிடுவோம். அவரோட போறாரு, இவரோட போறாரு. அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவன் வச்சிருந்தா கரகாட்டத்தில் வரல, இப்போ யார் வச்சிருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தயாரா. செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல். எந்த கட்சியுடனும் இன்னும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை என்று அதிமுக தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவை தவிர்த்து ஒத்த கருத்துடைய எந்த கட்சியுடனும் அதிமுக கூட்டணி அமைக்க தயாராக இருப்பதாகவும் தேர்தலுக்கு இன்னும் காலம் இருப்பதால் தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். ரஞ்சித். நன்றி பிரகாஷ். சென்னையில் இன்று நடைபெற்ற நிதி ஆணைய ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மாநிலங்களுக்கான வரி பகிர்வை 50% உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிதி பகிர்வை மாற்றியமைப்பதற்காக பொருளாதார நிபுணர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் 16வது நிதி ஆணையத்தை மத்திய அரசு அண்மையில் அமைத்தது. 4 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள நிதி ஆணைய உறுப்பினர்கள் சென்னையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போதைய வரி பகிர்வு தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையில் உள்ளதாகவும் மத்திய அரசு வரி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தொய்வடைய செய்து தண்டிப்பதைப் போல தற்போதைய வரி பகிர்வு முறை அமைந்துள்ளது என்பதை நான் சுட்டிக்காட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனவே சமச்சீரான வளர்ச்சியையும் திறமையான நிர்வாகத்தையும் இந்த வரி பகிர்வு முறையில் சம குறிக்கோள்களை கருதி இந்த நிதிக்குழு தனது பரிந்துரைகளை வழங்கும் என்று நம்புகிறோம். மேலும் இயற்கை பேரிடரை சந்திக்கும் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கப்படுவதில்லை என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மாநிலங்கள் உடனுக்குடன் மேற்கொள்ளும் வகையில் உரிய நிதியை வழங்கிட நிதிக்குழு பரிந்துரைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து தொழில்துறையினர், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் நிதி ஆணைய பிரதிநிதிகள் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினர். செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். வரும் நாட்களில் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ள நிதி ஆணையம் தனது அறிக்கையை அடுத்த ஆண்டு சமர்ப்பிக்க உள்ளது. வரி பகிர்வில் மத்திய அரசு 41% 50% உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை பிரதானமாக எழுந்துள்ள நிலையில் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஞ்சித். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். தென்காசி அரசு மருத்துவமனையில் ரீல்ஸ் மோகத்தால் பிராங்க் வீடியோ எடுத்த இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர்.
தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் ரீல்ஸ் எடுக்கிறோம் என்ற பெயரில் இளைஞர் ஒருவர் கையில் கட்டுப்போட்டபடி பிராங்க் செய்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவியது. மேலும் மருத்துவமனையில் இதுபோன்ற செயலில் ஈடுபடலாமா என பலர் அதிருப்தி தெரிவித்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்த தென்காசி போலீசார் பிராங்க் வீடியோவில் இருந்த செங்கோட்டையைச் சேர்ந்த பீர் முகமது, ஷேக் முகமது ஆகியோரை கைது செய்தனர். தொடர்ந்து அந்த இளைஞர்கள் மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டுள்ளனர். அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தென்காசி அரசு மருத்துவமனையில் ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அந்த வீடியோவில் வர்றது என்னுடைய சொந்தக்காரர்கள் சர்தார் தான். சர்தாரை கிண்டல் கேலி பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் வீடியோ எடுத்தோம். மற்றபடி நாங்கள் அரசு மருத்துவமனையில் உள்ள பணிபுரிந்த ஊழியர்களை யாரையும் காயப்படுத்த நோக்கத்தில் எடுக்கலை. அப்படி காயப்படுத்த நோக்கத்தில் எடுத்திருந்தா நாம் மிகவும் வருந்துகிறோம். நாங்கள் மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோக்கள் எதுவும் வராது, போட மாட்டோம். பொது இடங்களில் இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து போலீசார் அவர்களை விடுவித்தனர். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்கிற உறவினர்களின் குற்றச்சாட்டுக்கு மருத்துவமனை தரப்பு இன்று மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே குழந்தையின் சடலத்தை கட்டைப்பையில் வைத்து எடுத்துச் சென்ற அவலம் நிகழ்ந்துள்ளது. செய்தியாளர் கமலநாதன் வழங்கிய தகவல்கள் இவை. திருப்பத்தூர் அடுத்த பாராண்டப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவரின் மனைவி ரம்யா பிரசவத்திற்காக ஊத்தங்கரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆண் குழந்தை பிறந்தது. பிறக்கும் போதே குழந்தை பலவீனமாக இருந்ததாக கூறிய மருத்துவர்கள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மேல் சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 5 நாட்களாக பச்சிளம் குழந்தைகள் வார்டு பிரிவில் தீவிர சிகிச்சையில் இருந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தது. மருத்துவமனையிலிருந்து கட்டை பையில் வைத்து குழந்தையின் சடலத்தை எடுத்துச் சென்ற உறவினர்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை சாபமிட்டவாறு கதறியபடி சென்றனர். இன்னைக்கு ஒரு நாள் பார்க்க விடல எங்க பேர எங்க பையன் முன்ன வாரிசு இதெல்லாம் ஹாஸ்பிட்டல அந்த டாக்டர் வர இந்த டாக்டர் வர இன்னைக்கு குழந்தைய கொடுத்து அனுப்புறாங்க எங்க கையில. எந்த வகத்துல நான் இது கிராமத்தில் தங்களது வீட்டின் அருகே உள்ள இடத்தில் குழந்தையை புதைத்து அவர்கள் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் முறையான சிகிச்சை அளிக்காததே குழந்தை உயிரிழந்ததற்கு காரணம் என குழந்தையின் உறவினர்கள் இன்று குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து குழந்தையின் தாத்தா சுரேஷ், பாட்டி குப்பம்மாளிடம் பேசினோம். நைட்டு பகல் அங்கேயே இருந்தோம். நாங்கள் மற்ற ஃபேமிலி யாரும் பார்க்க விடல. பெத்த தாயே பார்க்க விடல. பெத்த தாயே பார்க்க விடல. இன்னைக்கு பணமாக்குது. எங்கள் பேரை பணமாக்கிறான். கழிட்டு நீங்கள் தொப்பை எடுக்கிறவங்கள நீங்கள் எடுங்க சார் டாக்டர் மேலே. நாங்கள் உங்களுக்கு கெஞ்சி நாங்கள் கேட்குறோங்க. எங்களுக்கு உதவி யாரும் இல்லை சார். ஆனால் எங்கள் பேரனுக்கு என் பையனுக்கு நடக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எந்த குழந்தைக்கும் இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நடக்கக்கூடாது சார். செய்தியாளர் கமலநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். குழந்தை மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தீவிரமாக கண்காணித்த தங்களால் முடிந்தவரை சிகிச்சை அளித்ததாகவும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். ரஞ்சித். நன்றி கமலநாதன். அமெரிக்காவில் ஆர்கானிக் முறையில் விளைந்த கேரட் சாப்பிட்டதால் ஏற்பட்ட பாக்டீரியா தொற்றால் ஒருவர் உயிரிழந்திருப்பதுடன் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பின்னணி பற்றிய தகவல்களை வழங்குவதுடன் துறைசார் நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாமல் ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளே ஆரோக்கியமானது என்கிற எண்ணம் பொதுமக்களிடையே அதிகரித்து வருகிறது. காய்கறிகள், பழங்கள் மற்றும் தானியங்கள் என ஆர்கானிக் பொருட்களுக்கு உலகம் முழுவதும் தனி மவுசு நிலவுவதால் இதன் சந்தையும் நாளுக்கு நாள் தொடர்ந்து உச்சம் தொட்டு வருகிறது. ஆனால் அமெரிக்காவில் ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்பட்ட கேரட்டை சாப்பிட்ட ஒருவர் உயிரிழந்ததுடன் பலர் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருவது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் சமீப காலமாக காய்கறிகளால் ஏற்படும் ஈகோலை பாக்டீரியா தொற்றால் அவற்றை சாப்பிட்ட பொதுமக்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. கடந்த மாதம் பிரபலமான மெக்டொனால்டு உணவகத்தில் நறுக்கிய ஸ்பிரிங் ஆனியன் சேர்க்கப்பட்ட பர்கர் சாப்பிட்ட 14 மாகாணங்களைச் சேர்ந்த 100கணக்கானோர் ஈகோலை பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட நிகழ்வு அமெரிக்க மக்களை தூங்கவிடாமல் செய்தது. 34 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 பேர் கிட்னி பாதித்து கவலைக்கிடமான நிலைக்கு தள்ளப்பட்டனர். இதேபோல் கடந்த ஏப்ரல் மாதம் ஆர்கானிக் முறையில் விளைந்த வால்நட் சாப்பிட்ட போது ஈகோலை பாக்டீரியா தாக்கியதில் அவற்றை உட்கொண்ட 19 மாகாணங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பாதிக்கப்பட்டனர். அமெரிக்கா மட்டுமின்றி இங்கிலாந்தில் கடந்த ஜூன் மாதம் லெட்டஸ் இலைகள் சேர்க்கப்பட்ட உணவை சாப்பிட்ட சுமார் 275 பேர் உடல் உபாதைகளை எதிர்கொண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இதன் தொடர்ச்சியாகத்தான் கலிபோர்னியாவின் பிரபலமான கிரிம்வே ஃபார்ம்ஸ் நிறுவனத்தின் ஆர்கானிக் கேரட்டுகளை சாப்பிட்ட ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். நியூயார்க், வாஷிங்டன் உள்ளிட்ட 18 மாகாணங்களைச் சேர்ந்த 39 பேர் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் 15 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் ஸ்டோர்களில் வாங்கி வீட்டில் வைத்திருக்கும் கேரட்டுகளை பயன்படுத்த வேண்டாம் என அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு அமைப்பான CDC அறிவுறுத்தியுள்ளது. சென்னை வேல்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் ஜெயநந்தினியிடம் பேசினோம்.
ஆர்கானிக் காய்கறிகள் பொதுவாக உடம்புக்கு நல்லதுன்னு நம்பப்படுது. இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கலாம்? உரத்தை ஒரு கம்போஸ் பண்ற விதத்துல அது ஏதாவது தப்பு நடந்திருக்கலாம். இல்லைன்னா தண்ணியிலேயே ஈகோலை கண்டாமினேட் ஆகி அது காய்கறிகளுக்கு போயிருக்கலாம். தண்ணி வழியாவும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அது லாரியில ஏத்துவாங்க, அதை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல ப்ராசஸ் பண்ணுவாங்க, அதை பேக் பண்ற இடம், இந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் அது ஈகோலை கண்டாமினேட் ஆயிருக்கலாம். ஆர்கானிக் காய்கறி மூலமா மட்டும்தான் அந்த ஈகோலை ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா கிடையாது. காய்கறிகளை கையாளும் போது என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும்? வாஷ் பண்ணும்போது நல்லா ஊற வச்சுட்டு இருக்கிற எல்லா இன்கிரிடியன்ட்ல இருக்கிற இடத்த அழுக்கு எல்லாமே கழுவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. முக்கியமா காய்கறி கட் பண்ணி ராவா சாப்பிடுறத விட குக் பண்ணி சாப்பிடுறது கண்டாமினேஷனை தவிர்க்கிறதுக்கு நல்ல விஷயமா அமையும். எந்த மாதிரியான காய்கறிகளை கையாளும் போது ரொம்பவே கவனமா இருக்கும்? மண்ணுக்கு கீழே விளையிற வெஜிடபிளை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் குறிப்பா கவனமா இருக்கணும். இதுல குறிப்பா ஆனியன்ஸ் சொல்லலாம். இப்ப ஆனியன் நம்ம கையாளும் போது கட் பண்ணி உடனே வெளியே வச்சு நம்ம ரொம்ப நேரம் கழிச்சு அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு ஆனியன்ன்றது ரொம்ப நீர் சத்து நிறைய இருக்க பொருள். நீர் எதை ஈர்க்கும்னா உயிரினத்தை ஈர்க்கும். அது பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் குரோத்துக்கு ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு மீடியமா அமையும். மறுநாள் பயன்படுத்துவதற்கான காய்கறிகளை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாதா? நீங்க கட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர்ல ரெஃப்ரிஜரேஷன் பண்றதுக்குன்னு ஒரு சில விதிமுறை இருக்கு. ஒண்ணு, அந்த காய்கறியை 4 டிகிரிக்கு கீழே நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஏன்னா முக்காவாசியான பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் growth எல்லாமே 4 டிகிரிக்கு மேலதான் அது நடக்குமே தவிர்த்து 4 டிகிரி கீழே நடக்காது. ஸோ நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணும்போது உங்க ஃப்ரிட்ஜ்ல ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, 4 டிகிரி செல்சியஸ் அண்ட் பிலோனா, அந்த மாதிரி ஆப்ஷனை நீங்க பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணீங்கன்னா அதுல பாக்டீரியல் growth இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒருத்தருக்கு ஈகோலை பாதிப்பு ஏற்பட்டா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? சாதாரணமான வகையை சேர்ந்த ஈகோலையா இருந்தா வாந்தி, மயக்கம், அதே மாதிரி ரொம்ப ஃபெட்டிகா, ரொம்ப அதாவது சோர்வா இருக்கிறது, ஃபீவர், லைட்டா லோ கிரேட் ஃபீவரா இருக்கிறது, வயிறு ரொம்ப இழுத்து பிடிச்சு வலிக்கிறது, டயரியா ஆகுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸோட ஈகோலை பிரசன்ட் ஆகும் நமக்கு வரும்போது. இல்ல யூரின் ட்ராக்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு ஈகோலை வழியா அப்படின்னா அவங்களுக்கு யூரின் போகும்போது எரிச்சல், வயிறு வலி, அடிவயிறு வலி, இல்லைன்னா டீஹைட்ரேஷன் சிம்டம்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது இன்னொரு வகையான ஈகோலை ஹியூமோலைட்டிக் யூரேமிக் சிண்ட்ரோம், அந்த மாதிரியான வகையை சேர்ந்த பாதிப்பு பண்ணதுன்னா அது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அட்மிட் ஆகிற ஸ்டேஜ்க்கு அவங்க தள்ளப்படுவாங்க. குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு ஈகோலை பாக்டீரியா சில சமயங்களில் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தலாம் எனவும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தி நின்று நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.